ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய blitz 1500 அப்படிங்கக்கூடிய 2.1 ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை வந்து வெளியே எடுப்போம். ஃபஸ்ட் வந்து ஊஃபரை வந்து எடுப்போம். ஸோ வச்சாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2.1 அப்படிங்கிறனால. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு வைப்போம். வச்சுட்டு இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோட எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இதுக்கும் 1 இயர் வாரண்ட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த கான்ஃபிகரேஷனும் தேவைப்படாது. ஜஸ்ட் பேர் பண்ணணும், அதோட கண்ட்ரோல்ஸை நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லீஃப் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் லீஃப். ஸோ போட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கு பற்றி லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த பாக்ஸில். ஸோ வாங்க இப்போ இந்த ஸ்பீக்கரை அதுக்கப்புறம் ஊஃபரை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கவர்லேருந்து வெளியே எடுப்போம். இப்போ ஒரு சைடு ஸ்பீக்கரை வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ அந்த கவரையும் பிரித்தாச்சு. இப்போதைக்கு இதை எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ 3000 ரேஞ்சில் ஒரு ஸ்பீக்கர் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ ரிமோட்டும் வேணால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறது. ஸோ இப்போதைக்கு இதையும் எடுத்து தனியாக வைப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷனலாக இன்னொரு ஆடியோ கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போதைக்கு நமக்கு இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து நம்ம மொபைலில் தான் பேர் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைட் ஸ்பீக்கரையும் வந்துட்டு இந்த கவர்லேருந்து வெளியே எடுப்போம். இப்போ 2 ஸ்பீக்கரையுமே எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்வூஃபரை வந்துட்டு கவர்லேருந்து எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு அந்த மேலே கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதையும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பில் குவாலிட்டின்னு வைஸ் பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து ஒரு க்ளாஸியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு அந்த எல்இடிக்காக கொஞ்சம் ரஃபாக ஒரு சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சப்வூஃபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கார்டு போகிறதுக்கு அப்புறம் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் மியூசிக் ப்ளேபேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சென்டராக வந்துட்டு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணி காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண்டனா இது பண்ணிக்க ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஆண்டனா வந்துட்டு ஒரு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸுக்குன்னு தனியாக கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ இன்புட்டில் கொடுக்குறதுக்கும் அவுட்புட்டில் எடுக்கிறதுக்கும் சில கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக கண்ட்ரோல் இல்லை, பவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. மற்றபடி பின்னாடி வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லை. இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு எடுத்துகிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 வாட்ஸ் போட் சிக்னேச்சர் சவுண்ட் வந்து நமக்கு இதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 50 வாட்டுங்கிறது ஒரு 3000க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு தான். ஸோ 50 வாட்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ பேஸுக்குன்னு வந்து தனியாக கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதோட சவுண்ட் கிளாரிட்டியை வந்து பார்த்துட்டு இது சவுண்ட் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். ஸோ இதை நான் சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்பீக்கரை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபீட்பேக்கை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் யாராவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அவங்கள சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா சில நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க சில ஆப்ஷன்ஸை நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 5 டிஃப்ரெண்ட் ஈக்குவலைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாப், ஜாஸ், ராக், அதுக்கப்புறம் கிளாசிக். அப்புறம் கிளாசிக்கில் இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நான் வந்து சில யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் வந்து நீங்கள் இப்போ ரிப்பீட் மோடில் போகிறதுக்கு நீங்கள் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எம் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் 100+ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போடுற ப்ளே பண்ணுற ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 100 சாங்ஸுக்கு அப்புறமா ப்ரெசென்ட்டாக வரணும் அப்புறம் ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மியூட், அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எம் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நார்மல் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே கண்ட்ரோல்ஸை அவங்க அந்த மேனுவலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாங் வந்துட்டு ட்ராக் மாற்றுறதுக்கும், அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி மோட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ், ப்ளூடூத், அதுக்கப்புறம் எஃப்எம், இந்த மாதிரி வந்து மோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி, அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் ப்ளூடூத்தில் வந்து செட் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளூடூத்தில் வந்து செட் பண்ணி பார்த்தம்போது உங்களுக்கு வந்துட்டு
சவுண்டில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பேஸில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா கிளாசிக் மோடில், அதுக்கப்புறம் வந்து ஜாஸில் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் வந்து நல்ல நோட்டிசபிளாக இருக்குது. மற்ற மோட்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு அந்தளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ரேஞ்சில் ஒரு ஆவரேஜான பேஸ் வந்து இது கொடுக்குது. மற்றபடி வந்து சவுண்ட் எல்லாமே நல்லா வால்யூமாக நல்லா ஹையாக தான் இருக்குது வால்யூம் எல்லாமே. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜில் வந்து குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஈக்குவலைசர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நான் இன்னும் ஒரு 1 வீக் இதில் இருக்க எஃப்எம் மோட்லேருந்து மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இன்னொரு வீடியோவோ இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.